ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். நல்லா பயங்கரமாக வெயில் அடிக்குது. இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு எதாவது ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணும். உடனே பசங்களை கூப்பிட்டு போய் ஒரு 10 ரூபா மேங்கோ ஜூஸ் வாங்கிட்டு வாங்க கடையில் அப்படின்னு கேட்குறவங்களாம் உண்டு. ஸோ அந்த 10 ரூபா மேங்கோ ஜூஸை நாம்ளே வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு மாம்பழத்தை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா சதையை மட்டும் எடுத்துக்கலாம், கொட்டையை விட்டுட்டு. நான் இன்றைக்கி பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல டார்க் கலராக எடுத்திங்கன்னா மேங்கோ ஜூஸ் நல்லா டார்க்காக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது 1/2 கிலோ போல் இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இது இருக்கட்டும். இப்போ வந்து சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பேனில், ஒரு பவுலில் நம்ம இன்றைக்கி வந்து 700 ml தண்ணி எடுத்துருக்கோம். 1/2 கிலோ மாம்பழத்துக்கு 700 ml தண்ணி, 800 கிராம் சர்க்கரை. இதான் கணக்கு. ஸோ இந்த 700 ml தண்ணியில் 800 கிராம் சர்க்கரையை கொட்டி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். 1/2 கிலோ மாம்பழம், 700 ml தண்ணி, 800 கிராம் சர்க்கரை. இதான் கணக்கு. போட்டு நல்லா வந்து சர்க்கரையை கரைச்சிடுங்க. கரைச்சி நல்லா சர்க்கரை கொதித்து வரணும். இதுக்கு பாகுலாம் தேவை கிடையாது. இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும். ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி லெமன் சால்ட் என்கிட்ட இருக்குது. இது எசன்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு லெமனும், ஒரு எலுமிச்சப்பழமும், 1 ஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சக்கரை பாகை நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழக்கூழில் சேர்க்க போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாம்பழக்கூழில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு கரண்டி வச்சுக்கோங்க, யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்ற சொல்லிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா அந்த சக்கரை வந்து ஊற்ற அந்த மாம்பழம் வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவாக நம்ம லெமன் சால்ட்டும் போட்டிருக்கோம். அதனால் இந்த மாம்பழக்கூழை வந்து 30 நாள், 20லேருந்து 30 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சர்பத் மாடலில் நம்ம செஞ்சுருக்கோம். அதாவது டேரெக்டாக இது குடிக்கிறது கிடையாது. இதை வந்து நம்ம கொஞ்சம் மாம்பழ ஜூஸ் கொஞ்சம் தண்ணி கலந்து குடித்தா சூப்பராக இருக்கும். அப்போ தான் கடையில் வைக்கிற மேங்கோ ஜூஸ் மாதிரி கிடைக்கும். கட்டி முட்டியமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபைனலாக நம்ம வடிகட்ட தான் போகிறோம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டால் நம்மளோட சூப்பரான 10 ரூபா மேங்கோ ஜூஸ், கடைகளில் கிடைக்கக்கூடிய 10 ரூபா மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே ஃபுல் பேட்சும் நான் வடிகட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு மேலே இருக்க அந்த குட்டி குட்டி மேங்கோ மையாமல் இருக்குல்லையே, அதெல்லாம் வந்து இதில் மாதிரி வந்துடும். ஸோ அதை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதியை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 30 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான 10 ரூபா மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எப்படி சர்வ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, பாதி கிளாஸ் மேங்கோ ஜூஸ் எடுத்திங்கன்னா பாதி கிளாஸ் தண்ணி கலக்கணும். இதுதான் கணக்கு. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு இது பாதி அது பாதி ஊற்றி கலந்து குடிச்சிங்கன்னா சூப்பராக கடையில் கிடைக்கிற 10 ரூபா மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடும். நாம்ளே வீட்டிலே ரெடி பண்ணலாம். எவ்வளோ சுலபம்னு பாருங்கள். இது எதுக்கு மெனக்கெட்டு கடையில் போய் வாங்கிக்கிட்டு 1/2 கிலோ மாம்பழம் போட்டிங்கன்னா 10 ரூபா மேங்கோ ஜூஸ் மாதிரி 20 பாட்டில் செய்யலாங்க. அவ்வளோ வரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.